ஹலோ கைஸ், நம்ம ஆஃப்ரிக்கன் சிக்கிள்ஸ்க்காக ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் நாம் ஆஃப்ரிக்கன் லேக் மலாவி அண்ட் லேக் தாங்கனிகா சிக்லெட்ஸ் பற்றி பார்க்கலாம். நாங்கள் ஒரு 10 இயர்ஸாக ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸ் ஹாபி அண்ட் ப்ரீடிங்கில் இருக்கோம். வி வில் ஷேர் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லேக் தாங்கனிகா சிக்லெட், சூப்பர் எக்ஸாட்டிக் அண்ட் ஸ்டன்னிங் சிக்லெட், சிப்ரிக்ரோமஸ் லெப்டோசோமா ஒட்டின்டா. இதுதான் அந்த ஃபிஷ்ஷோட பேர். நீங்கள் லெப்டோசோமா ப்ரீட் பண்ணுமா? அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ரேர் அண்ட் எக்ஸாட்டிக் சிக்லெட்ஸ்லாம் ஈஸியாக நம்மளால் ப்ரீட் பண்ண முடியும். நேச்சரில் ஃபிஷ் என்ன மாதிரி வாட்டர் கண்டிஷனில் இருக்குமோ அதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி வாட்டர் அண்ட் டயட் ரெண்டும் ப்ரொவைட் பண்ணால் ஃபிஷ்ஷஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ரீட் ஆகும். டேங்க் செட்டப். ப்ரீடிங் செட் பண்ண மினிமம் 3 feet லாங் டேங்க் வேணும். டேங்கோட ஹைட் 1.5 feet இருக்கணும் அண்ட் பிரெத் 15 inches இருக்கணும். பெருசாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ப்ரீடிங் டேங்க்குக்கு சப்ஸ்ட்ரேட் போடலாமா வேணாமா? நாங்கள் ரொம்ப நாளாக பேர் பாட்டம் டேங்க்கில் தான் வச்சுருந்தோம் ஃபிஷ்ஷை. ப்ரீடிங்க்கான எந்த சிம்டம்ஸுமே காட்டல. அதுக்கப்புறம் ஒரு தின் லேயர் ஆஃப் சாண்ட் ஆட் பண்ணோம். கொஞ்ச நாள்லேயே ஃபிஷ் ப்ரீடிங் பிஹேவியர் காட்ட ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ரீடிங்க்கு சாண்ட் பாட்டம் ரொம்ப நல்லது. மற்றபடி எந்த விதமான ராக் ஒர்க்கோ ஸ்கேப்பிங்கோ இந்த பர்டிகுலர் சிக்லெட்க்கு தேவைப்படாது. வாட்டரோட pH 8.5 இருந்தால் சூப்பராக ப்ரீட் ஆகும். அண்ட் வாட்டர் டெம்பரேச்சர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தமிழ்நாட்டில் நார்மலாகவே வீட்டுக்குள்ளே டெம்பரேச்சர் 30+ தான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷுக்கு ப்ரீடிங்க்கு 28 to 29 இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண பாருங்கள். வீக்லி 20 to 30% வாட்டர் சேஞ்ச் பண்ணால் லாங் டேர்முக்கு ஃபிஷ்ஷஸ் ஹெல்த் நல்லாயிருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணுற வாட்டரோட டெம்பரேச்சர் எக்ஸிஸ்டிங் டேங்க் வாட்டரோட டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாங்கள் ப்ரீடிங்க்கு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணுறோம் வித் ஹை ஏர் ஃப்ளோ. ஸோ நல்ல ஃபில்டரை யூஸ் பண்ணுங்க. ஃபில்ட்ரேஷன் இஸ் மஸ்ட். ப்ரீடிங் டேங்க்கில் வேறு எந்த ஃபிஷ்ஷுமே மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. ஒன்லி லெப்டோசோமா மட்டும் வச்சுருங்க. அப்போ தான் ப்ரீடிங் இன்னும் நம்மள ஃபாஸ்ட்டாக நடக்கும். ப்ரீடிங்க்கு ஃபிஷ்ஷை எப்படி ரெடி பண்ணுறது? உங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ரீடிங் காலனிலாம் கிடைக்க சான்ஸே இல்லை. ஸோ உங்களுக்கு இருக்க ஆப்ஷன் ஸ்மால் சைஸில் ஃபிஷ்ஷஸ் வாங்கி க்ரோ பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணுறது தான். ஒரு 2 inch சைஸ் இருக்க மாதிரி மினிமம் 12 numbers ஆச்சு வாங்கி க்ரோ பண்ணுங்கள். சின்ன ஃபிஷ்க்கு ஃபீடிங்க்கு லைவ் பேபி பிரெயின் ஷ்ரிம்ப், அதாவது ஆர்டீமியா, ஃப்ரோசன் பிரெயின் ஷ்ரிம்ப், பெல்லட்ஸ் அண்ட் ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணால் நல்லாவே வளரும். ஒரு 6 months கழித்து பார்த்தீங்கன்னா மேல்ஸ் எல்லாம் நல்லா பிரைட் கலரில் வர ஆரம்பிச்சிடும். ஃபீமேல்ஸ்லாம் சில்வரி கிரே கலரில் இருக்கும். இந்த மேல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 different கலர்ஸ் பார்க்கலாம். ஒரு மேலுக்கு எல்லோ டைல் இருக்கும், இன்னொரு மேல் ஃபுல்லாகவே ப்ளூ கலரில் இருக்கும். இந்த பர்டிகுலர் லெப்டோசோமா வேரியேஷனில் 2 கலர் மேல்ஸுமே வரும். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மேலுக்கு 3 ஃபீமேல் இருக்க மாதிரி செலக்ட் பண்ணி பர்டிகுலர் ஃபிஷ்ஷஸை மட்டும் டேங்க்கில் வச்சுக்கோங்க. மற்ற எக்ஸ்ட்ரா மேல்ஸ் எல்லாம் எடுத்து செப்பரேட் டேங்க்கில் மெயின்டைன் பண்ணுங்கள். பேக்கப்புக்காக அந்த மேல்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுக்கான பர்ஃபெக்ட் ப்ரீடிங் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 1 male for 3 females. ஸோ இப்போ உங்ககிட்ட 5 to 6 ஃபீமேல்ஸ் இருந்துச்சுன்னா 2 மேல்ஸ் விடுங்க. ஒரு 8 to 9 ஃபீமேல்ஸ் இருந்துச்சுன்னா 3 மேல் விடுங்க. இதுதான் ப்ரீடிங் ரேஷியோ. லெக் ஃபார்மேஷன். மேல் ஃபிஷ் வாட்டர் காலமில் நல்ல பிரைட் கலரோட ஒரு பர்டிகுலர் இடத்த சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த ஏரியா தான் இந்த ஃபிஷ்ஷோட ப்ரீடிங் டெரிட்டரி. ஸோ நார்மல் சிக்லெட் மாதிரி இது கேவ்ஸ்லேயோ இல்லை சாண்ட்லேயோ டிக் பண்ணி அதோட டெரிட்டரியை கிரியேட் பண்ணாது. இதோடது ஒரு 3-dimensional டெரிட்டரி. அப்போ ப்ரீடிங்க்கு ரெடியாக இருக்க மேல்ஸ் கூட அந்த 3-dimensional டெரிட்டரிக்குள்ளே போய் வாட்டர்லையே ஒரு எக்காக ட்ராப் பண்ணும். அந்த எக்கை அதோட மவுத்தில் கேட்ச் பண்ணிக்கும். ஒரு எக்காக இந்த மாதிரி கண்டினியூஸாக கலெக்ட் பண்ணோம்.
மீன் டைம்ஸ் மேல்ஸ் வந்து அந்த எக்ஸை ஃபெர்டிலைஸ் பண்ணிடும். ஆஃப்டர் ப்ரீடிங் ஃபீமேல்ஸ் எக்ஸை 3 வீக்ஸ் மவுத் ப்ரீடிங் பண்ணும். ஃபீமேல் லெப்டோசோமா அந்த டைமில் எந்த விதமான ஃபுட்டுமே சாப்பிடாது. ஆஃப்டர் 3 வீக்ஸ் நாங்கள் ஃபீமேலை பிடிச்சி ஃப்ரையெல்லாம் ஸ்லிப் பண்ணி எடுத்துருவோம். ஃபீமேலை அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதோட லோயர் ஜாக்குள்ள எல்லோ கலரில் இருந்துச்சுன்னா அது எக்காகவே இருக்குன்னு அர்த்தம். லைட் கிரேஷ் பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா ஃப்ரையாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். அந்த பக்கல் கேவிட்டி கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாகவே தெரியும். ஸோ நீங்களும் பார்த்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃப்ரைஸை கலெக்ட் பண்ணி செப்பரேட் டேங்க்கில் வைக்கணும். ஃப்ரைக்கு பேபி பிளைன்ஸ்டும் ஹேட்ச் பண்ணி டெய்லியும் 1 தடவை இல்லை 2 தடவை ஃபீட் பண்ணால் நல்லா ஃபாஸ்ட்டாக வளரும். ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் பெல்லட் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் கொடுக்கலாம். இவ்வளோதாங்க லெப்டோசோமா ப்ரீடிங். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், டேக் கேர், see you in another video.